ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். என்னோட ஃபேவரட்டான ஆக்டர் ஜாங் பைஸி. ஸோ அவரோட ஹீரோயினும் சூப்பராக இருப்பா. ஆக்சுவலி இந்த ஹீரோயினோட மூவி ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் பேரில் இது செகண்ட் கொலாப். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு இருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஐயோ, அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தனே, அதோட விளைவு தான் இதா அப்படிங்கிற மாதிரி மேடம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட அங்கிள் அவளுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வர, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அவன் நல்லவன், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல அதை கேட்குற ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே மறைச்சிட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோயினோட அண்ணன் வரான். என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியும், நீங்க எதுவும் சொல்ல வேணாம், அம்மா இதை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கிளும் நல்லதுக்கு தம்மா சொல்றாங்க, கேளுன்னு அம்மா சொல்றாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இங்க பாருங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னால கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல, என்ன விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க அந்த அங்கிளோட பொண்ணு ஓவரா கத்துறா. என்னது, உன் பொண்ணு பிரெக்னெண்டா? சே, அவ வெர்ஜின் நினைச்சு என்ன இப்படி இருக்கான்னு சொல்லி அங்கிள் பாட்டுக்கு கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூம்குள்ள போய் யோசிக்கிறா, இப்படியே விட்டா கண்டிப்பா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து பாக்குறா. அன்னைக்கு ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆச்சுல, நம்ம ஹீரோ தான். அவனோட கார்டு அங்க இருக்கு. போன் பண்ணி ஹீரோ கிட்ட பேசலாமான்னு சொல்லி யோசிக்க போன் பண்ண, ஹீரோ அப்பதான் ஆபீஸ்க்குள்ள வரான். ஹீரோயின் போன் பண்ணி, நீங்க அன்னைக்கு நைட் என் கூட ஒன்னா இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனது கல்யாணமாங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். சீக்கிரம் வந்து மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொல்ல, ஹீரோவும் எதுவும் பேசல. சார், கார் எல்லாம் வெளியே போயிருக்கு சார்ன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, அசிஸ்டன்டோட கார் கே வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வரான். சிவில் ஆபீஸ்ல ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவை பார்த்துனே செம்ம ஷாக்கா இருக்கு. இவனே இவ்வளவு அழகா இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கு. ட்ரெஸ் கூட ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்க, அங்க இருக்க காரை பார்த்துட்டு, நல்ல வேலை கார் கம்மியான விலையில தான் இருக்கு, இது சீப்பான காரு தான், இவன் புவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அன்னைக்கு நைட்டு நான் உன் கூட தான் இருந்தேன், எங்க இருக்கு, என்ன சாட்சின்னு ஹீரோ கேட்க, அன்னைக்கு நைட் இவன் பண்ண அந்த கசாமுசா எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டுட்டு அவனுக்கே சாக்காயிடுச்சு. இப்ப நம்புறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமால, அன்னைக்கு பணம் வச்சேன், ஆனா இவ பணம் வேணான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க என்னோட விசிட்டிங் கார்டு மட்டும் எடுத்துட்டு போயிருக்கா. அப்ப இவன் நேர்மையான பொண்ணாதான் இருப்பா. சரி, ஓகே, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகேன்னு சொல்ல, எனக்கு ஓகே, வாங்க ரெண்டு பேரும் இப்ப மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு போயிட்டான். அப்பா, என் குழந்தைக்கு ஒரு அப்பா கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு உள்ள போறாங்க. போட்டோ எடுக்கும்போது ஹீரோ அப்படியே விரைச்சிக்கிட்டு நிக்கிறான். அங்க போட்டோ எடுக்கிறவர் கூட, ஏன்பா அவனுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பக்கத்துல நிக்கிறா. ஒரு வழியா மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, சரி, உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்க, மிஸ்டர் கின். ஓ அப்படியா, சரி ஓகே பாய், நம்ம அப்படியே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. அவ வந்தா கல்யாணம் பண்ணா போயிட்டா, என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஒரு செகண்ட் அவனுக்கே ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிட்ட போன் பண்ணி ஹீரோயினை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் கிட்ட இருந்து போன் வருது. சீக்கிரம் நீ வீட்டுக்கு வா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, ஆனா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது கல்யாணமாங்கிற மாதிரி அண்ணனுக்கு ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண அந்த புக்கை காட்டுறா. அதை பார்த்துட்டு, போய் போய் இந்த மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்க, ஏமா இப்படி பண்ற, என்கிட்ட கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல, பிரெக்னெண்டா இருக்காது இப்பதான் சொல்ற, என்னதாமோ உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்ல, அவன் பேரு அப்படின்னு சொல்லி புக்கை ஓபன் பண்ணி பேரை பார்த்துட்டு, அவனுக்கு 29 ஆச்சுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறா. எங்க ஒர்க் பண்றான், மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயினுக்கே தெரியாது. ஆனா அது வந்து, இங்க பாரு, நான் உன்கிட்ட கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத, உனக்கு பிடிச்சதா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ள அண்ணி வராங்க. கொஞ்சம் கூட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்குற அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் எதுவுமே பேசல. என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, நீ வயசுக்கு தான் பண்ணுவ, என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா உன் அண்ணனை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிட்டு அண்ணி அந்த பக்கம் போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, என் அண்ணனை நான் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அவ பேசுறதுலாம் நீ கண்டுக்காத, ஒரு நிமிஷம் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து வந்துறான். இதுல ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்குமா, பிரைட் பிரைஸா வச்சுக்கோ, என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்ல, அதெல்லாம் வேணும்னு ஹீரோன்னு சொல்றா. ப்ளீஸ் எனக்காக வச்சுக்கோன்னு சொல்லி கையில கொடுக்க, சரின்னு அண்ணனுக்காக அதையும் வாங்கிட்டா. நீ அவளை எங்க மீட் பண்ண, நான் அவரை மீட் பண்ணும், அதுக்கு அரேஞ்ச் பண்றியா, எப்ப மீட் பண்ணலான்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ள போன் வருது ஆபீஸ்ல இருந்து. சீக்கிரம் வான்னு சொல்ல, குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடி போறா. ஹீரோயின் ஒரு கார் ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சேல்ஸ் கேர்லா இருக்கா. ஸோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஆள் வராங்கன்னு சொல்லி கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு, அவ பேரு யாயா. யாயா சொல்லிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஆள் வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் ஹீரோ போறான். நல்ல வேலை அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஏதோ போன் வருது, அந்த டைம் பேசிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ போனனால ஹீரோவை பார்க்கல. ஹீரோயின் சைட்ல பார்த்துட்டு ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. அப்புறம் அவனும் போயிட்டான். ஓ சார் போயிட்டாரா, நான் பார்க்கவே இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவ எப்பயும் போல கார் சேல்ஸ் பண்ண போக, அங்க இருக்கவங்க
எல்லாம் ஓகேன்னு சொல்லி கார் ஓகே பண்ணிட்டாங்க. புதுசா ஒரு பொண்ணு வரா, அவ பேரு லின்னு. ஆக்சுவலி அந்த லின்னுக்கு ஹீரோயினை எப்படியாவது கீழே தள்ளிட்டு மேல வரணும்னு ஆசை. கேள்விப்பட்டேன் அடிக்கடி நீ தான் எல்லா கஸ்டமரையும் கரெக்ட் பண்ற போல இருக்கு, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிற, அது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் இல்லாத டைம் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கிற, அதை பத்தி நான் மேனேஜர் கிட்ட சொல்றேன்னு சொல்ல அங்க இருந்து மேனேஜர் வாங்க வராரு. அந்த வாங்க சரியான பொறுக்கி பையன் போல, அவன் லின்னோட பக்கத்துல போய் நின்னுட்டு லின்னுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான். நீ பண்றது சரியில்லம்மா, நீ சேல்ஸ் பண்றதே சரியில்லை, இந்த மாசம் 2 காரு இவ தான் ஓகே பண்ணிருக்கா, சோ நீ எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல, அது என்னோட கஸ்டமருங்கிற மாதிரி ஹீரோயின் பேச, அது உன் கஸ்டமர் கிடையாது, நீ இவளோட கஸ்டமரை எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சமாளிக்க ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. என்ன இவ பாட்டுக்கு போறா, ஏதோ ஒண்ணு பண்ண போற போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வாங்க யோசிக்கிறான். இவகிட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்கு, அழகாதான் இருக்கா, எப்படியாவது கரெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோனோட ஃப்ரெண்டு யாயா கேக்குறா, அவங்க கிட்ட எதுவும் பேசாம நீ ஏன் வந்தானு, இதை பத்தி நீ கவலைப்படாத, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த வாங்க பத்தி மெயில் பண்றா ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஃபுல்லா மெயில் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்னு பார்த்து போன் ஹேங் ஆகுது. யாரு நம்பர் இது, தேவையில்லாம ஒரு நம்பர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோட நம்பரை அவளுக்கே தெரியாம அவ டெலிட் பண்ணி விட்டுட்டா. ஸோ நிறைய நம்பர்ஸை டெலிட் பண்ணும்போது ஹீரோ இதுவும் போயிடுச்சு. சேம் டைம் ஹீரோ அந்த மெயில் எல்லாம் படிச்சு பாக்குறான். அதுவும் கரெக்டா இந்த பிரான்ச்ல தான் பிரச்சனை. நம்ம ஹீரோயின் பண்ண அந்த மெயில பார்த்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டு முதல்ல விசாரிக்க சொல்லுங்க, அங்க ஏதோ வேற இருக்கு அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மேனேஜர் வர சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்க அந்த ஆள் பயந்து போய் போறான். ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு, ஏன் என்னை பார்த்து இவ்வளவு பயப்படுறான், ஆனா அந்த பொண்ணு மட்டும் என்னை பார்த்து பயப்படவே இல்லையே, அவன்கிட்ட கேஷுவலா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்க, ஐயோ சாரை பார்த்தாலே டெரரா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு போறான். அப்புறம் அந்த மெயில செக் பண்ணிட்டு கீழே பார்த்தா யூயான்னு இருக்கு. ஹீரோனோட பேரு யூயான். யூயான், ஓ அவதானே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா பிளாக் பண்ணிருக்கான். அடப்பாவி, என்ன பிளாக் பண்ணிட்டாளாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அந்த டைம்னு பார்த்தா அசிஸ்டன்ட் வேற, சார் என்ன சார் கோமா இருக்கீங்களா, உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வந்து சொல்லுங்க சார் ஏதாவது வேணுமான்னு சொல்ல, நான் கொஞ்சம் வெளியே போகணும், நீ முதல்ல போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளாக் பண்ணதை நினைச்சு செம்ம டென்ஷனா இருக்கு. அடுத்து இந்த வாங்கத்தான் காட்டுறாங்க. வாங்க அப்படி ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து போன் வருது. சொல்லுங்க என்னாச்சு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்களோட பவர் நீங்க தப்பா யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. மெயிலா, நான் எதுவும் பண்ணலையே, யாரோ தப்பா மெயில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, மெயில் வந்தது நாங்க வெரிஃபை பண்ணி ஆகணும், நீ என்ன தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, இல்ல சார் அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். ஏதோ ஒண்ணு நடக்குது, என்ன பத்தி யார் பண்ணிருப்பாங்க, அந்த யுவானா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி புலம்பிட்டு இருக்க. அதுக்குள்ள அங்க இருந்து லின்னு வரா, ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறா. அதுல என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்க, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை சொல்லுங்க, இந்த ஆர்டரை நீ எடுத்துட்ட அவ்வளவுதானே, எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, இங்க பாரு நீ வேணும்னே வாங்க பத்தி மெயில் பண்ணிருக்க, அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதாவது தப்பா அவன் பவர் யூஸ் பண்றான்னு சொல்லி மெயில் பண்ணிருப்பால, அதனால அந்த காரோட டீலர்ஷிப் எல்லாமே இவள்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ நீ கவலைப்படாத, நம்ம எந்த தப்பு பண்ணாதப்ப அது சரியா தான் இருக்கும்னு சொல்லி யாயா கிட்ட சொல்ல, பரவாயில்ல நீ ரொம்ப சூப்பர் தெரியுமா, ஈஸியா தான் ஹேண்டில் பண்ணிட்டேன், ஒன்னும் இல்ல, நான் ஜஸ்ட் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு பார்த்தேன், பட் அந்த ஆர்டர் திரும்ப எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு இருன்னு சொல்றா. பரவாயில்ல, இப்ப நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்காங்க போல இருக்குன்னு சொல்ல, அப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் இங்க பார்த்தா பாட்டி போன் பண்றாங்க நம்ம ஹீரோக்கு. பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பதாண்டா கல்யாணம் பண்ணிப்ப, கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்தா நான் செத்து போயிருவேன்னு சொல்ல, பாட்டி நீங்க கொஞ்சம் ஓவரா பண்றீங்க, முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கங்க, நான் போன வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு முதல்ல அவளை கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிக்க, அப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்போதைக்கு வேணாம், முதல்ல அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருக்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவ புக் பண்ண டாக்ஸி வருது, அவளும் கார்ல ஏறிட்டா. அவ ஃப்ரெண்டு கிட்டே பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கா. காருக்குள்ள யார் இருக்கான்னு கூட பார்க்கவே இல்லை. கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அப்பதான் புரியுது, ஆகா இந்த காரு நான் வர சொன்ன காரே கிடையாது, தப்பான கார்ல ஏறி வந்துட்டோமோ, ஒருவேளை இவன் ஏதாவது என்ன பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் இந்த காருக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோ திரும்பி பார்க்க அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க தானாங்கிற மாதிரி ஷாக்கா பாக்குறா. என்னாச்சு வெளியே போறியான்னு சொல்ல, இல்ல சாரி அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள போன் வருது. சாரி டி, நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட போனை கட் பண்ணிட்டு ஹீரோவை பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு. என்னாச்சு, ஒண்ணும் இல்ல, சும்மா நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை, அதான் நான் உனக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ண நீ ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சாரி என்னோட கான்டாக்ட் டெலிட் பண்ணும்போது உங்க நம்பர் டெலிட் ஆயிடுச்சு போல இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க, இந்த கார் உங்களுதா, ரொம்ப காஸ்ட்லியா லக்ஸரியா இருக்க மாதிரி இருக்கு, இது உங்க காரா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. ஏன்னா ஹீரோ வந்து புவர்னு சொல்லியிருப்பான். இந்த காரை பார்த்துட்டு அவ கேட்கறா. ஸோ காரும் ரொம்ப கியூட்டா அழகா வேற இருக்கா. இப்போ என்ன போய் சொல்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு, சாரி நான் இந்த காரோட டிரைவர் அப்படின்னு போய் சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறான், நான் போய் சொன்னேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா விட்டுட்டு போயிடுவா. ஸோ அதனால வெயிட் பண்ணலாம், அவன் என்னதான் சொல்றேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் கார் வேகமா ஒரு வீட்டுக்கு போகுது. இதான் என்னோட வீடுன்னு ஹீரோ சொல்றான். எதுவுமே பேசாம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போறா. இந்த வீட்டுல தான் இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் இருக்க போறோம், நீ
சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வந்துரு, உனக்கு திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. ஒரு 6 மாசம் நீ என் கூட தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த லைஃப்ல நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஸோ இது கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான், உனக்கு ஓகே தானே, என் கூட இருக்கிறதுல பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு லைட்டா திங்க் பண்றா. நல்லதான், நம்ம குழந்தை வளர வரைக்கும் நம்ம இங்க இருக்கதான் நல்லதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நான் இதை பத்தி தான் உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆல்ரெடி என் ஃபேமிலியும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க ஒரு புவர் டிரைவர் அப்படின்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்றா. என்னானாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட டியூட்டியை நான் பார்த்துதான் ஆகணும். ஸோ நீ சீக்கிரம் வந்துரு. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுக்க அதிகமா காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஓவரா பேசுறான். அதை பத்திலாம் ஹீரோயின் கவலைப்படல. எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது லைட்டா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் பண்ண போக ஷாக் ஆயிடுச்சு ஹீரோக்கு. நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போக, சரி ஓகே, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு வந்து அதிகமா உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஸோ ஒய்ஃபா நீ என்ன டியூட்டி பண்ணுமோ அதை மட்டும் பண்ண போதும் அப்படின்னு சொல்ல, ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கிட்ட குழந்தைய பத்தி இப்போதைக்கு மறைச்சு வைக்கிறது தான் நல்லது, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனி எதுவுமே சொல்லல. ஹீரோ கேக்குறான், நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு. என்னை பார்த்தா உனக்கு இது பயமா இருக்கான்னு. நான் எதுவும் உங்களை பார்த்து பயப்படுறேன், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க கரெக்டா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 6 மாசம் ஒன்னா தான் இருக்க போறோம். ஸோ அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது என்ன வேணுமோ நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம், எந்த பர்சனல் ஃபீலிங்ஸும் நம்மளுக்குள்ள இருக்காது அப்படின்னு ஹீரோனும் சொல்றா. கரெக்ட் தான். ரூம்குள்ள 2 ரூம் இருக்கு, தனித்தனி ரூம். ஸோ நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு உள்ள வந்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள நீ வர வேணாம்னு சொல்ல, எல்லாம் ஓகே, நாளைக்கு எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன், நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோனும் சொல்லிட்டா. சரி ஓகே, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, என்னால இந்த வீடு மட்டும் தான் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து கிளம்பிட்டா. இவன நான் என்ன சொன்னாலும் ஓகேங்கிறா, என் மேல இவளுக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இவன் நல்ல பையனா தான் இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான். ஆனா என்ன கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கான். இங்க பாரு, நீயும் அப்பா மாதிரி வந்துடாதன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது. போன் பண்ணி, டே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சீக்கிரமான அசிஸ்டன்ட் பையனை கூப்பிட வீட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. அப்புறம் அந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் காரா சார்? ஆமா ஆமா சார், அது என் ஒய்ஃப் எனக்காக கொடுத்த காரு சார், அது எப்படி சார் கொடுக்க முடியும், அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த கார் வேணும் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு வேற வழி இல்ல. அசிஸ்டன்ட் பை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, என் ஒய்ஃப் எனக்காக கொடுத்த காரு வேற வழி இல்ல, இருந்தா சார் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இதுக்கு பதிலா உனக்கு எவ்வளவு பெரிய கார் வேணுமோ பெரிய வீடு வேணுமோ வச்சுக்கோ, ஆனா இந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சரின்னு அசிஸ்டன்ட் பையன் மனசே இல்லாம கொடுத்துட்டான். சார் அவங்கள பத்தி எல்லாமே இதுல இருக்கு, ஸோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகே, 6 மாசம் அவங்க கூட ஒன்னா இருக்க போறீங்க சார், ஒன்னா சாப்பிடுவீங்க, ஒன்னா தூங்குவீங்க, ஒன்னா பேசுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்க மேல ஃபீலிங்ஸ் வந்தா நல்ல ஒரு அசிஸ்டண்டா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, கிளம்பு அப்படின்னு சொல்ல, சார் சார் நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அசிஸ்டன்ட் பையன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்க்கலாம், 6 மாசம் ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணத்தான் போறோம், எனக்கு எதுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வரப்போகுது, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் வராது, நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, ஏன்னா அவ கரெக்ட் பண்ணாம இருந்தா சரின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோயின் வரா. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிடலான்னு சொல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போறான். அதுக்கப்புறம் அந்த ரூமோட பாஸ்வேர்டு டக்குன்னு அவன் சின்னதா 1 2 3 4 5 போட, என்னது இவ்வளோ ஈஸியா இருக்கு, திருட வந்துட மாட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்க பார்த்தா நல்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் வச்சிருக்கான். இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப டேஸ்டியா இருக்கும், உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது, சீப்பா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கான். அங்க வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கா, அதை எடுத்து சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க, இல்லையே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றான். சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சோய் மில்க் பக்கத்துல இருக்கு, அதை எடுத்து குடிக்கிறான். அந்த டேஸ்ட் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. டக்குன்னு பயந்து போய் தள்ளி வச்சிட்டான். இது பிடிக்கலையா? இல்ல நல்லா இருக்கு. இந்த எக் பர்கர் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல, நான் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் எனக்கு இது கண்டிப்பா வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோ எப்பயுமே ரிச்சான ஃபுட்டா சாப்பிட்டு இருந்தவன் இந்த மாதிரி லோக்கல் ஃபுட் எல்லாம் சாப்பிடும்போது அவனுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்புறான். இந்தாங்கன்னு சொல்லி கொடையெல்லாம் கொடுத்து விடுறா. ஒரு டிபிக்கலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அவன் நடந்துக்கிறான். நானும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறான். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. ஒரு ரியல் கப்பிள் மாதிரி இருக்கு. ஆனா காருக்குள்ள போய் உட்காந்தா மண்டையிலே இடிக்குது. ஐயோ என்ன மாதிரி கார்டா இது அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனா இருக்கு. அப்புறம் அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பிக்கப் பண்ணிக்க சொல்ல, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து அவ வீட்டுல இருந்து இங்க கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஸோ அங்க இருந்து அந்த பொண்ணு ஒண்ணு வரா. அதான் இவங்க அங்கிள் கூட இருப்பாள் அவ.
என்ன உனக்கு வேற வேலை இல்லையா? எங்க கிளம்பிட்டு இருக்க? உன் பாய் ஃப்ரெண்டை தேடி போறியா? புவரான ஒரு பாய் ஃப்ரெண்டை செட் பண்ணிருக்கேன்னு சொல்ல, நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல, பிடிக்காத ஒருத்தர் கூட நடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, உன் போட்டோ எனக்கு கிடைச்சிருக்கு, உனக்கு வேற ஒருத்தர் கூட அஃபேர்ல இருக்க போலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் அவளை திட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவ ஏதோ ஒரு பெட்டு மாதிரி வச்சிருக்கா, அதை அப்படியே மூடி வச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு அவ ஆஃபீஸ்க்கு எப்பயும் போல கிளம்பிட்டா. அங்க போய் ஒரு கஸ்டமருக்கு ஒரு கார் சேல் பண்ணலான்னு போக, அந்த கஸ்டமர் சரியான பொறுக்கி பையன் போல ஹீரோனை டச் பண்றதுக்கே ட்ரை பண்ணிருக்கான். வேணுனே அவ தள்ளிட்டே இருக்கா. அந்த லின்னு ஓடி வந்து அந்த ஆள் மேல வந்து விழுக, லின்னுக்கு அந்த ஆள் அப்படியே புடிச்சு போயிடுச்சு. எப்படியாவது இந்த கரெக்ட் பண்ணி இந்த காரை நம்ம வித்துடணும்னு சொல்ல, அந்த ஆளும் ரொம்ப தொட்டு தொட்டு பேச அந்த லின்னு. அப்புறம் 2 பேரும் டெஸ்ட் டிரைவ்க்கு போறாங்க. அந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. வேணும்னே லின்னோட கைய பிடிக்கிறான், தடவிக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் பாக்குறா. சார் நீங்க கொஞ்சம் பார்த்து கார் ஓட்டுங்கன்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே ஜொல்லு ஊத்திட்டே வண்டி ஓட்ட டக்குன்னு முன்னாடி இருக்க ஒரு கார்ல இடிச்சிட்டான். அந்த கார் வேற யாரும் இல்ல, ஹீரோட கார் தான். லக்ஸரியான கார்ல போய் இடிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி கத்த, என்னது பெரிய காரா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க, அந்த காருக்கு நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அங்க சரியான சண்டை போய்கிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் வரான், டிரைவர் வரான், அங்க பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இந்த பொண்ணு தான், அதனாலதான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்லி ஹீரோனை பத்தி சொல்றா அந்த லின்னு. அப்புறம் அந்த ஆளும் சொல்றா, ஹீரோயின் நீ தான், உன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. என்னாலயா? பார்த்து கார் ஓட்டுங்கன்னு சொன்னேன், கடைசியில என்ன இப்படி சொல்றியா? நான் ஒன்னும் எதுவும் பண்ணலன்னு சொல்ல, நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த காருக்கான காம்பன்சேஷன் அதிகமா கேட்கறான் டிரைவர். என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, எட்டி பார்த்தா ஹீரோயின் நிக்கிறா. சார் மிஸ்ஸஸ் ஸ்கின் நிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்ல, அவளா? ஐயோ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், போ நீயே பணத்தை கொடுன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ண, டக்குன்னு பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். அப்படியே ஹீரோ ஹக் பண்ணிக்கிறா ஹீரோயின். நீ எப்படி இந்த கார்லன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. மிஸ்டர் கின்னு சொல்லி ஏதோ பேசலாம் டிரைவர் வர, டக்குன்னு அசிஸ்டன்ட் பையன் வாய மூடிட்டான். நான் இந்த பக்கம் வந்தேன், என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க, சோ அந்த காரை ஓட்டுனது நான் இல்ல, அவங்கதான். பட் அவங்க என் மேல பழி போடுறாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பார்க்க, அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த ஆள் அப்படியே அங்க வந்தது, கையை பிடிச்சிட்டு ஓட்டுனதெல்லாம். சோ நீதா காரணம்னு லின்னும் அந்த ஆளும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் டேமேஜுக்கான காசு கொடுத்தே ஆகணும்னு சொல்ல, அந்த ஆளுக்கு வேற வழி தெரியல. அவனும் அதுக்கான இந்தான்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். எல்லாம் உன்னாலன்னு சொல்லி லின்னை பார்த்து முறைஞ்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப, லின்னுக்கு செம கடுப்பா இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ திரும்பி பார்க்க அப்படியே போயிட்டான் அந்த பக்கம். ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு லேட்டும் ஆயிடுச்சு. சார் பார்ட்டிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட பிரதர் வரான். ஸோ என்ன ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, வா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, என் ஒய்ஃபை பார்க்க போகணும், அதனால வேணாம் சீக்கிரம் போகணும், இல்லைன்னா டவுட் வந்துருன்னு சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ போயிட்டான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல பிரதருக்கு. புலம்பிக்கிட்டே நிக்கிறான். சார் இப்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போயிட்டு எப்பயும் போல பாஸ்வேர்டு போடுறான். ஆனா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறான், ஒண்ணுமே தெரியல. போன் பண்ணி பார்த்தாலும் அவன் நம்பருக்கு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணி சீக்கிரம் ஹீரோனோட நம்பர் அனுப்ப சொல்லி ஹீரோனுக்கு போன் பண்ணி, செம்ம கடுப்பா இருக்குது அவனுக்கு. அவன் பாட்டுக்கு கத்துறான். ஹீரோன் அப்படிதான் குளிச்சுட்டு வந்திருக்கா போல இருக்கு. சாரி, நான் பாஸ்வேர்டு மாதிரி என்கிட்ட சொல்ல மாட்டியா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கான்னு சொல்லி கத்துன்னு கத்த ஹீரோனுக்கு பயமா இருக்கு. ஐயோ அப்பா ரொம்ப கொடுமைக்காரனா இருப்பான் போல இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அவளும் டோர் ஓப்பன் பண்றா. ஹீரோ கடுப்பா கத்திட்டே இருக்கான். ஹீரோன் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்க. டக்குன்னு அவன் அப்படி உள்ள வரான். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணா என்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா கொஞ்சமாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல, சாரி நான் மறந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது, இங்க பாரு எப்ப மாத்தினேன், இப்பதான் மாத்தினேன் அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டு சொல்ல, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி அந்த டேட்டு கேட்டனே ஷாக்கா இருக்கு. நம்ம வெட்டிங் டேட் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டான். அப்புறம் ஹீரோயின் ரிங் எட்டு வந்து தரா. என்ன கொஞ்சம் பணம் கொடுத்தாரு, இதை வச்சு ஒரு ரிங் வாங்குன்னு. சோ நம்ம வெட்டிங் ரிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, சீப்பான ரிங்கா இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஹீரோக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. சோ எனக்காக வாங்கியிருக்கா, கொஞ்சம் பணம் இருந்தா கூட எனக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், என் அண்ணன் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க டைம் இருந்தா இந்த வீக்கெண்டு மீட் பண்ணலாமான்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஹீரோன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் அவனை மீட் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து திரும்புறான். அப்படியே திரும்பி போகும்போது கீழே ஸ்லிப் ஆகி விழுக போக டக்குன்னு ஹீரோ பிடிக்கிறான். பிடிச்சா அடுத்த செகண்ட் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழுக, அப்படியே ஹீரோ டச் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. இவனே வேணும்னு பண்றாளாங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. சாரி நான் வேணும்னு பண்ணல, தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டா. ஆனாலும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, ஐயோ ஏன் அவ இப்படிலாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிஸ் பண்ணதை பத்தி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரூம்குள்ள போயிட்டு அவ பாட்டுக்கு கிஸ் பண்ணதை நினைச்சு புலம்பிட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, ஐயோ இருந்தாலும் தப்பு, ஹஸ்பண்டா இருந்தாலும் தப்பு, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், 6 மாசத்துல எல்லாமே முடிய போகுதுன்னு சொல்லி மனசாவலே தேத்திக்கிட்டா. அப்புறம் காலையில ஹீரோ வந்து பார்க்க, இவ எல்லாத்தையும் குக் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கா. எப்படியாவது அவனை நேற்று நைட் நடந்ததை மறக்க வைக்கணும்னு திங்க் பண்ண, ஹீரோக்கு ஆபீஸ்ல
மூவிஸ்ல எல்லாரும் பேசுற மாதிரி ஃபார்முலா ஹீரோயின் பேசுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபுட் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக வாங்கிட்டே சாப்பிடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிடுறான். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எல்லாத்தையுமே நான் வாங்கி தரேன். இது நல்லா இருக்கும்னு சொல்லி கிளவுஸ்லாம் போட்டு சாப்பிட சொல்ல ஹீரோவும் சாப்பிடுறான். அவன் வாங்கியிருக்க சாப்பாடு சீப்பா இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஹீரோவும் ரசிச்சு சாப்பிடுறான். அப்புறம் ஹீரோ சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ அங்க ஏதோ பெட் இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு பெட்னா பிடிக்குமான்னு சொல்லிட்டு அந்த டவலை ஓபன் பண்ணி பார்க்க அங்க ஏதோ மவுஸ் மாதிரி இருக்கு. ஒயிட் கலர் மவுஸ். உனக்கு மவுஸ்னா பிடிக்குமான்னு சொல்லிட்டு அந்த மவுஸை பத்து விளையாண்டுட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். ஓ, உனக்கு அவரு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மவுஸ் கிட்ட அவ தானா பேசிக்கிட்டு இருக்கா. எலிலாம் வளர்க்குறாங்க பேட்டா. நம்ம ஊர்ல நாய் பூனை தான், இப்ப எலிலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா அவங்க ஆபீஸ்க்கு போறா. அங்க போனா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் இந்த கம்பெனி அதிகமா உன்னாலதான் ப்ராஃபிட் பாக்குது, பாத்துப்போ அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வாங்க வரான். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒருத்தரை அனுப்பணும். அது யாருன்னா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்க இருந்து ஒரு பொண்ணை சூஸ் பண்றா ஹீரோயினை விட்டுட்டு. அதுக்குள்ள அங்க இருந்து பெரிய ஓனர் போல அவரு வராரு. அவர் வந்த உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு யார் அனுப்பணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நீ போமா யான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, யானா அப்படிங்கிற மாதிரி அந்த வாங்க பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அங்க ஏதோ பார்ட்டி நடக்குது போல. அந்த பார்ட்டிக்கே ஹோஸ்டா தான் போயிருக்கா ஹீரோயின். அங்க பார்த்தா அந்த அங்கிளோட பொண்ணு ஒருத்தி இருந்தால அவ அங்கதான் இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கா ஹீரோயின் வரா. என்ன யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இங்க வந்து புவரா இருக்க, இந்த மாதிரி ஒர்க்குக்கு வேலைக்கு வந்திருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு காமெடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவரா ஹீரோயின் புள்ளி பண்றா. ஹீரோயின் கஷ்டப்படுறா அப்படிங்கறத குத்தி குத்தி காட்டிட்டு இருக்கா. நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல, இன்னைக்கு இவன் கூட சுத்திட்டு இருக்க, நேத்து பார்த்தா யாரோ ஒருத்தர் கூட போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ற, நீ இந்த மாதிரி கேரக்டர்னு அதுலயே தெரியுது. நான் அப்படி கிடையாது, நான் புவரா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சோ என்ன நடக்குதுன்னு சொல்லி புரியாம அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்க அவ போய் சொல்றா. அவ சொல்லலாம் நம்பாதீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள பார்த்தா திடீர்னு ஹீரோங்க வந்துட்டான். ஹீரோ வந்து இதான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறா ஹீரோயின். இவனா ஒரு டிரைவர் போய் கல்யாணம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் டிரைவரா இருந்தா என்ன, என் ஹஸ்பண்ட் டிரைவரா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, அவன் என்கிட்ட உண்மையா இருக்கான், அதுவே எனக்கு போதும், இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றாங்க. அதுவும் ஹீரோ போரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதுக்குள்ள வாமா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க பேச்செல்லாம் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் கூட்டு போயிட்டான். இவங்க போலான்னு போறாங்க. அதுக்குள்ள அங்க இருக்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட், இதுக்கு மேல நீங்க அங்க வரக்கூடாது, அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள உள்ள விடல. இவங்க எல்லாம் ஜாலியா போய் சாப்பிட்டு போக என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த பாய் ஃப்ரெண்டு பையனும் அந்த பொண்ணும் புலம்பிட்டு நிக்கிறாங்க. அவ்வளவு ஈஸியா இவன் நிம்மதியாவே இருக்க கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி பேச அப்புறம் ஹீரோயின் கேக்குறா ஹீரோ கிட்ட, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு. எனக்கு ஒரு ஒர்க் இருந்தது, அதான் இந்த பக்கம் வந்தேன், பார்ட்டி அட்டன் பண்ண சொன்னாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க டிரைவர்னு உங்களை பத்தி பேசினாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க அப்படிதான், எனக்கு தெரியும் உங்களை பத்தின்னு சொல்ல. சரி வாங்க வீட்டுக்கு போலான்ட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. அசிஸ்டன்ட் பையன் வரான். நீ வராதுன்னு சொல்லி கையை காட்டிட்டு ஹீரோ போறான். அதுக்கப்புறம் இந்த குட்டி கார்ல போக அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்சல்ட் பண்றாங்க. அங்க அப்படிதான். அப்புறம் ஐம் சாரி, நம்ம மேரேஜ் நீங்க சீக்கிரட்டா வைக்க சொன்னீங்க, நான் தெரியாம எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே ஹீரோயின் தூங்குறா. காருக்குள்ளேயே தூங்கிட்டா. பக்கத்துல க்ளோஸா போய் ஹீரோ பார்க்கும்போது ஹீரோட மனசெல்லாம் அப்படியே மாறுது. என்னது நான் எதுக்கு இவ்வளவு இப்படியே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்புறதுக்கு மனசு இல்லாம ஹீரோவை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கலான்னு போக ஹீரோயின் போய் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு ஏதோ பேசிட்டே வரா. ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு, ஸ்மைல் பண்ணிட்டே போறான். அதுக்கப்புறம் போய் பெட்ல மேடம் படுக்க வச்சாச்சு. மேடமும் தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்க நான் எப்படி இங்க வந்தேன், நேற்று நைட் என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியல, யாரும் நீங்க தூக்கிட்டு வந்தான்னு யோசிச்சுட்டே இருக்க. இங்க வந்து பார்த்தா ஹீரோ சாப்பாடுலாம் ரெடி பண்ணிருக்கான். இந்த உனக்காக சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்க, எனக்காகவா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிட்றா. ஓ, அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக் பர்கரை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க. அப்புறம் சரி நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. அவ அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஏதோ ஒரு காரு ஒரு பாட்டியை இடிக்க வர ஹீரோயின் வேகமா வந்து அந்த பாட்டியை சேவ் பண்றா. சேவ் பண்ணிட்டு அப்படியே அவளும் கீழே விழுந்துட்டா. ஹீரோயினோட கையில அடிபட்டு இருக்கு. பட் பாட்டிக்கு எதுவும் ஆகல. அதுக்குள்ள பாட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு பார்க்க, ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ மட்டும் வரலன்னா கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்ல, உன் கையில அடிபட்டு இருக்குன்னு பாட்டி கேக்குறாங்க. இது சின்ன அடிதான் பாட்டி, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், நீங்க பார்த்து போயிருவீங்கல்ல, நான் போயிருவேம்மா, நீ பார்த்து போமா அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஹீரோயினும் சரி ஓகே பாய், எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா. பாட்டிக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்துறாங்க அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, இங்க பாரு, நான் செத்தா கூட என் பேரனுக்கு என் மேல அக்கறை இல்ல, நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன்னு சொல்லு அவன்கிட்ட, சொர்க்கத்துக்கு மேல போயிட்டு கீழே வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி பாட்டி கண்டபடி கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ ஒர்க் பண்ண போயிட்டா. என்னாச்சும் உன் கையில அடிபட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான் ஏயா, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் வா, நானே உன்னை வீட்டுல கூட்டு போய் டிரா பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல டிரா பண்றதுக்காக யாயா வர ஹீரோ வரான். ஹீரோ பத்திரி ஷாக்கா இருக்கு யாயாக்கு. என் ஹஸ்பண்ட் இன்ட்ரோ கொடுக்க, இந்தாங்க இதுக்கப்புறம் உங்க பொறுப்பு, பத்திரமா பாத்துக்கோங்க, அவளுக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போக, அடிபட்டு இருக்கா அவனுக்கு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அது வந்து சின்ன காயம் தான்னு சொல்ல
ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான். எப்படி இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஒரு பாட்டி ரோட்ல விழுக போனாங்க, அவங்கள சேவ் பண்ண போனேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. பாட்டி இவ்வளோ கேர்லெஸ்ஸா வச்சிருக்காங்க, அவங்க பேரன் பேத்திக்கெல்லாம் வேலையே இல்லையா? இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பேரன்லாம் நான் பார்த்ததே இல்லை, கொஞ்சம் கூட பெரியவங்க மேல அக்கறையே இல்லாதவன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான் ஹீரோ. ஆக்சுவலி ஹீரோ தான் திட்டுறாங்க, அது அவனுக்கு அப்ப தெரியல. ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு சரியா இருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஹீரோன்னு யோசிக்கிறா. மேல பாக்கிறதுக்கு கரடு முரடா இருந்தாலும் ரொம்ப பாசமானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ கிளம்பிட்டான். அப்புறம் டக்குன்னு ஹீரோனை திரும்பி பார்க்க, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, நேர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி ரஃப்பா இருந்தாலும் அப்படிலாம் இல்ல, நீங்க கியூட்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணி, ஏண்டா ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து கியூட்னு சொன்னா என்ன அர்த்தம், 2 பேருக்கு லவ்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. முதல்ல போனை வெய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். போனை கட் பண்ணா கூட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, அவளை நினைச்சு பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணும் ட்ரெக்மில் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணுறான். அடுத்த நாள் காலையில் ட்ரெக்மில் ரெடி பண்ணுறதுக்காக ஆளு வராங்க. எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் வந்து இது என்னதுன்னு கேட்க, இந்த மாதிரி ட்ரெக்மில் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, வாவ் சூப்பர் இல்லை, நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண இதெல்லாம் வாங்கணும்னு, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அப்படியே ப்ரைஸ் என்னன்னு பார்க்குறான். ப்ரைஸை பார்த்துட்டு சொல்ல அவளுக்கு ஷாக்காக இருக்கு. என்னது இவ்வளோ காசா, இவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு வாங்குனீங்க, முதல்ல இதை ரிட்டர்ன் பண்ணுங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் வேணாம், நான் வேணா உங்களை கூப்பிடுவா அப்படின்னு சொல்றா. ஒரு நிமிஷம், இது வந்து அவ்வளோ காஸ்ட், ஆனா டிஸ்கவுண்ட் இருக்கு, என்னோட பாஸுக்கு தெரிஞ்சவங்கள டிஸ்கவுண்ட் போக கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால நீ கவலைப்பட வேணாம், ஜஸ்ட் ஒரு 5000 சம்திங் தான் வரும்னு சொல்ல, ஓ அப்படியா, அவ்வளோதானா, ஆமா அவ்வளோதான், சரி ஓகே பாத்துங்க, இவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் எதுவும் வாங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, இவன் என்னடா இவ்வளோ சீரியஸா இருக்கா அப்படின்னு. சரி வா நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்ல, ஐயோ நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு என்ன பண்ண முடியும், வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டா ஹீரோவை சமாளிக்கிறதுக்காக. உங்களுக்காக ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், பிடிக்குமான்னு பாருங்கன்னு சொல்ல, ஃபுட்டு எனக்காக எதுக்கு ப்ரிப்பேர் பண்ற, ஆமா உங்களோட ஒய்ஃபை நான் அப்புறம் ஃபுட்டு ரெடி பண்ண வேணாமா, டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சாப்பிட்டு பார்க்கறான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அவளுக்கும் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் நம்ம வீட்டு செலவை 2 பேரும் பார்த்தே ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நீ மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி போறான். ஓடி வந்து ஹீரோயின், ஸ்மைல் பண்ணுங்க, உங்க பேஸ் ரொம்ப அழகா இருக்கு, சிரிக்கும் போது இன்னும் எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்கவும் அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. சொல்லிட்டு அவ சாப்பிட போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே லிப்ஸ்ல கை வச்சு பாக்குறான். ஆஃபீஸ்க்கு போய் இதை பத்தி யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்க. அசிஸ்டன்ட் பையனுக்கு தான், நம்ம சார் வர டோட்டலா மாறிட்டே இருக்காரு, என்ன நடக்குதுன்னு தெரியல சார். அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்னது, நேத்து நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல நம்ம பாட்டிக்கு, அதை பத்தி நீ பாட்டிக்கு ஆக்சிடென்ட்டான்னு சொல்லி அப்படியே பதட்டமா இருக்கு. திடீர்னு பார்த்தா பாட்டியும் வராங்க. பாட்டி வந்து கத்துன்னு கத்துறாங்க, நீ எல்லாம் ஒரு பேருனா, உனக்கு என் மேல அக்கறையே இல்ல, நான் எப்படி போனா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தானே நீ இருக்க அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். நேத்து நைட்டு ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு தான் என்ன காப்பாத்தினா தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்றீங்க, ஆமா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சது, அவ எங்க இருக்கான்னு தெரியல, அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், அவளை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ல, பாட்டி நான் விளையாடுறீங்களா, விளையாடாதீங்க பாட்டி, நான் எப்படி அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, என்னடா சொல்ற, எனக்கு அந்த பொண்ணு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கடா, என் உயிரை காப்பாத்தினா, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்காடா அப்படின்னு சொல்ல, சாரி பாட்டி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்னால அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இதை இதோட விட்டுருங்கன்னு சொல்ல, நீ தேடாட்டி என்ன, நானே அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சு என் வீட்டு மருமகள் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா பாட்டி திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்காங்கன்னு. பாட்டி நான் சொல்றதை கேளுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன், ஆனா அதுக்காக கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, பாட்டிக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. போடாப்பா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, தம்பியும் காமெடி பண்ணிட்டு நிக்கிறான். என்னென்ன நடக்குது உனக்குன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு சொல்லிட்டு அங்க போக, அண்ணா உனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு, அதை பத்தி அப்புறமா பேசலாம், நீ பாட்டியை போய் டிராப் பண்ணிட்டு வான்னு சொல்ல அவன் போயிட்டான். காஃபி குடிக்கலான்னு ஹீரோ போக அப்பதான் ஞாபகம் வருது, நேத்து யுவான்க கையில அடிபட்டுருந்துச்சு, யாரோ ஒரு பாட்டியா காப்பாத்தினேன்னு சொன்னாலே, ஒருவேளை அந்த பாட்டி தான் நம்ம பாட்டியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். மேபி இருக்கலாம்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க இருந்து புதுசா ஒருத்தர் வராரு. சார் நீங்க சொன்ன டீலர்ஷிப் ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டோம்னு சொல்ல, சரி ஓகே முக்கியமா நான் சொல்ற பிரான்ச்சுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த பிரான்ச்சுக்கு டீலர்ஷிப்பை சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பான். ஹீரோனுக்கு ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டண்டா வர சொல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பணும், மற்றவருக்குலாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்க வந்து அந்த வாங்க பேசுறாரு. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதுக்கு நான் போறேன், என் கூட அசிஸ்டண்டா நீ தான் வரணும்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட்ட. சாரி நைட் டைம் என்னால வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. அவர் கூட போகாதடி, அந்த ஆளு சரியில்லைன்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நைட் டைம் ஒர்க்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல, என்ன விளையாடுறியா, ஆஃபீஸ்க்கு ஒர்க் வரும்போது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியலையா, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து, எனக்கு அசிஸ்டண்டா நீ தான் வந்து ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல, ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உங்க இஷ்டத்துக்கால என்னால ஆட முடியாது, உங்களுக்கு பிடிச்சவங்களா தேடி கண்டுபிடிச்சு நீங்க வச்சுக்கோங்க, அப்படியே தேவைப்பட்டா இந்த வேலையை விட்டு போக கூட ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. வேலையை விட்டு என்ன பண்ண போற, உனக்கு இந்த வேலை
வேலை தான் எல்லாமே எனக்கு தெரியும், இந்த வேலையை வச்சுதான் நீ இருக்க, இது இல்லைன்னா நீ நடுத்தரில் தான் நிக்கணும், சரியா? நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வர டக்குன்னு அங்கிருந்து ஒருத்தர் வராரு. சார் உங்களை பாக்குற பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல அப்படியான்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. வாங்க மிஸ்டர் லீ, என்ன பக்கம் தான் வந்தீங்களா? நீங்க பிரசிடென்ட்க்கு என்னோட அசிஸ்டன்ட் தானேன்னு சொல்ல, ஆமா உங்களை பாக்குறது தான் வந்திருக்கேன், சொல்லுங்கன்னு சொல்ல, அந்த ப்ராஜெக்டுக்காக உங்கள்கிட்ட பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க, அதை பத்தி தான் நானும் பேசிட்டே இருந்தேன், நான் எல்லாத்தையும் சரியா பண்ணிடுவேன்னு சொல்ல, சாரி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவையில்லை, இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டியது இவங்க கிட்ட, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா ஹேண்டில் பண்ண போறது இவங்க மட்டும்தான், நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில அந்த ப்ராஜெக்டை கொடுக்க, இவளான்னு சொல்லி வாங்க செம்ம கடுப்பா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. என்னால நம்பவே முடியலடி, உனக்கு தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யாயா சொல்ல வாங்க செம்ம கடுப்பா இருக்கு. மறைச்சிட்டே அங்க இருந்து போறான். பாத்தியா அவன் மூஞ்சிய, ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், நீ பார்த்து கேர்ஃபுல்லா இருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வாங்க செம்ம கடுப்பா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ என்ன அவ்வளவு பெரிய அழகியா, இவளை என்ன கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள போன் வருது ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து, உன்னை வேலையில இருந்து தூக்குறோன்னு. சார் நான் என்ன பண்ணேன், நீ பண்ண எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ அந்த வேலையில இருக்க முடியாது, வேலையை விட்டு போன்னு சொல்ல அந்த ஆளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் யாயாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிடி இன்னைக்கு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குற யாயா. ஓ பாய் ஃப்ரெண்டா, ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்க, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் வண்டி எடுக்கலான்னு போக குறுக்க நிறைய வண்டி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் வந்து ஹெல்ப் பண்றான், ஹீரோனோட வண்டி தனியா எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் இருக்க வண்டியை சைட்ல நிறுத்துறான். ஹீரோயினும் அப்படியே கிளம்பலான்னு போக, இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அதை கொண்டு வந்து ஹீரோயின் கையில கொடுக்க அதை வாங்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று ஹீரோ பாக்குறான். ஹீரோ வந்து ஃப்ரெண்டை பார்த்திருக்க மாட்டா, அந்த ஆளை மட்டும் பார்த்துட்டு என்னது யாரோ ஒருத்தன் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் என்னாச்சு சார்னு சொல்லி கேட்க, அவளுக்கு என்ன பிடிக்கல, அங்க பாத்தியா அந்த பையன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறா அப்படிங்கிற மாதிரி இருக்க. என்ன சார் ஜெலஸ் ஆறீங்களா? நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும், என் கூட நம்பிக்கையா இருந்தா என் கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னை விட்டு போயிடணும், அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி என்னை சீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. சார் கோபப்படாதீங்க சார், ஒரு வேலை தெரிஞ்சவங்களா இருக்கும், அதெல்லாம் இல்ல, இவ்வளவு க்ளோஸா சிரிச்சிட்டு இருக்கா, அப்ப கண்டிப்பா இதுல வேற ஏதாவது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வரும்போதே ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல வரான். ஐயோ சார் இவ்வளவு கோவமா போறாரு, விட்டா நாளைக்கு டைவர்ஸ் பண்ணிடுவாரு போலன்னு அசிஸ்டன்ட் பையன் புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அங்க போறான். போய் பார்த்தா சாப்பாடுலாம் ரெடியா டேபிள்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க நான் சூப் மட்டும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா போயிட்டா. அதுக்கப்புறம் போய் அதையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா நானும் உங்ககிட்ட பேசணும், ஆக்சுவலி புதுசா மிஸ்டர் கின் எங்களோட டீலர்ஷிப் எடுத்திருக்காரு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, நான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அப்படியா ஆமா, அப்புறம் என்னோட பிரதரை மீட் பண்றதுக்காக நீங்க ரெடியா இருக்கீங்களா? அவர் வராரு என்ன பாக்குறதுக்கு, கண்டிப்பா உங்களையும் பாப்பாரு, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், ஈவினிங் நீ யார் கூடயும் நின்று பேசிட்டு இருந்தியே அது யாருன்னு சொல்லி கேட்க, ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் யார்கிட்டயும் பேசலையேன்னு சொல்லி யோசிக்க, உன் ஆபீஸ்க்கு வெளியே நான் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அதுவா, என்னோட ஃப்ரெண்டு யாயா இருக்கால அவளோட பாய் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவர்னு சொல்ல, என்ன சொல்ற? ஆமா ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு எனக்குன்னு சொல்லிட்டு இந்தாங்கன்னு சொல்லி சாப்பிட கொடுக்க, ஹீரோ சாப்பிட்றான். அதுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, எனக்கு குக்கிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா குக் பண்ணுவேன், இந்தாங்கன்னு சொல்லி சூப் எல்லாம் கொடுக்குறா. ஹீரோ அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். குடிக்கும் போது ஞாபகம் வருது, இப்பதான் நான் இவன் மேல கோவமா இருந்தேன், நான் இப்படி கோவத்தெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அசிஸ்டன்ட் பையன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, நீங்க ஜெலஸ் ஆறீங்க, அவங்க மேல உங்களுக்கு லவ் வந்துட்டு இருக்குன்னு. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு ஹீரோக்கு. அதுக்குள்ள ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து வந்து காட்டுறா. இந்த பாக்ஸ்ல இருக்க கிஃப்ட் என் ஃப்ரெண்டு எனக்காக கொடுத்ததுன்னு சொல்ல, இதைத்தான் அவன் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, என் ஃப்ரெண்டு எனக்காக வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கான்னு சொல்ல, நல்லா இருக்கு, உண்மையாவே அவ யாயாவோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோனுக்கு புரிஞ்சிருச்சு இவன் ஜெலஸ் ஆறான்னு. நீங்க ஜெலஸ் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெலஸ்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு தோணுச்சு அதான் பேசுறேன். அப்புறம் ஹீரோ சொல்றான், வீட்டு செலவு ஃபுல்லா நீ அதான் பாத்துக்கிற, சோ நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது, சோ இந்த கார்ல இருக்க பணத்தை வச்சுக்கோ உன்னோட செலவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோன்னு சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சோ ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை ரன் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு நான் குக் பண்றேன், நீங்க கிராசரிஸ் மட்டும் வாங்கி கொடுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்றா. நானா கிராசரிஸா? ஆமா நாளைக்கு வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. இருந்தாலும் இந்த கார்டு எடுத்துக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க ஹீரோனுக்கு பிடிக்கல. சரி பரவாயில்ல அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி கார்டு எடுத்துக்கிட்டா. அப்புறம் ஹீரோயின் சொல்றா, நீங்க இந்த டிஷ்லாம் வாஷ் பண்ணிடுறீங்களான்னு. வாஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் போய் பிளேட்டை வாஷ் பண்றான், ஏதோ துணி துவைக்கிற மாதிரி பண்றான். இதுக்கப்புறம் நீங்க துணி துவைக்க பாருங்க அதான் நல்லா இருக்கும், இப்படி வாஷ் பண்ணீங்கன்னா பிளேட் உடஞ்சு போயிடும் சொல்லி கிண்டல் பண்றா. அப்படியா எனக்கு இது தெரியாது, வேணா என்ன வச்சு வேற ஏதாவது ட்ரை பண்றேன்னு சொல்லி பக்கத்துல போக, அவ்வளவு பக்கத்துல வந்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பிடிச்சி தள்ளி விட்டு கொடுக்கணும் ஓடி போயிட்டா. ஹீரோக்கு லைட்டா ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள், சார் நான் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டேன் சார், லாயரை பார்த்துட்டேன் பேசிட்டேன் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டேன். எதுக்குன்னு ஹீரோ கேட்க, நேத்தானே சார் சொன்னீங்க உங்க ஒய்ஃப் உங்களை
ஏமாத்துறாங்க, சீட் பண்றாங்க, அவங்களை டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. லூசா நீ? ஒய்ஃப்னா கொஞ்சம் கோவம் இருக்கதான் செய்யும், அதுக்காக டைவர்ஸ் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ல, என்ன பண்ணலையா? நேத்தான சார் அப்படி பேசுனீங்க. அது நேத்து, இன்னைக்கு அப்படி பேசல, ஒழுங்கா ஓடிட்டுன்னு சொல்ல, என் ஒய்ஃப் எப்பயுமே கரெக்டா தான் இருப்பா சார், வர வர நீங்க மாறிட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல, சரி ஓகே நீ போ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, பாட்டியை வேற பார்க்க போகணும் சார். ஆமால, மறந்து போயிட்டேன், பாட்டி வேற வர சொன்னாங்க. சரி நான் பாட்டியை மீட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்க, சார் எங்க சார் போறீங்க? நான் கிராசரிஸ் வாங்க வேற வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு தான் பாட்டியை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ போறான். அடுத்து இங்க வீட்டுக்கு வந்து பார்க்க ஹீரோயின் எல்லாம் கிராசரிஸும் வாங்கிட்டா. நீ எல்லாமே வாங்கிட்டியா? நான் வாங்கிட்டேன், நீங்க வர லேட் ஆச்சா, அதனால இந்தாங்க நீங்க இதை வாஷ் மட்டும் பண்ணிடுங்கன்னு சொல்ல ஹீரோ வாஷ் பண்ணலான்னு போறான். வாஷ் பேஷன் கிட்ட போனோன்னு ஏப்ரன் எல்லாம் போட்டு விடுறா. அதை வாஷ் பண்ணும்போது தண்ணி எல்லாம் அப்படியே ஹீரோ மேல தெரிக்குது. ஸோ வேகமா ஹீரோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. இதை நல்லா வாஷ் பண்ணவே இல்லை, இங்க பாருங்க இதுல அப்படியே மண்ணெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லி நல்லா வாஷ் பண்ண சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ மறுபடியும் வாஷ் பண்ண போயிட்டான். அப்புறம் பார்த்தா இங்க அண்ணா வந்துட்டாங்க நம்ம ஹீரோயினை பாக்கறதுக்காக. ஐயா அண்ணா நீ வந்துட்டியா வான்னு சொல்ல, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வர, எங்க உன் ஹஸ்பண்ட்னு சொல்லி கேட்க திடீர்னு ஹீரோ அங்க வரான். ஹீரோவை பார்த்தோன்னே இது என்ன இவ்வளவு வயசானவளை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அண்ணனுக்கு. வாங்க அண்ணா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கேஷுவலா பேசுறான். பரவாயில்ல, என் தங்கச்சியை பார்த்து நல்லதான் பாத்துக்கிறான் போல, ஏப்ரன்லாம் ஒரே தண்ணியா இருக்கு, ஹெல்ப் பண்ணுவான் போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போயிட்டான். என்ன உன்னை அவர் நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு அண்ணா கேட்க, அதெல்லாம் நல்லா தானே பாத்துக்கிறாரு. சரி அவர் என்ன ஒர்க் பண்றாரு? டிரைவரா இருக்காரு. டிரைவரா? அண்ணா பேசாம இரு, அதெல்லாம் சொல்லி அவர் கஷ்டப்படுத்தாத, அவர் நல்லா என்ன பாத்துக்கிறாரு, அதுவே எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருக்கேனா ப்ளீஸ்ண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாரு அண்ணா. அப்புறம் அண்ணனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி, ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு அண்ணா கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு மீட் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் தான், நினைச்சு கூட பார்க்கல எனக்கு இவ்வளவு பிடிக்கும்னு. அதுக்கப்புறம் இப்ப இவ என் மனசுக்குள்ள வந்துட்டா, இவளை என் மனசுல இருந்து யாரும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு என்னோட லைஃப்ல இவ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல, இவன் என்ன கதையா சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போயிட்டா. அதுக்கப்புறம் அண்ணாவும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு உண்மையாவே என் தங்கச்சி பிடிக்குமா? ஆமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, சரி உன் பேரண்ட்ஸ்லாம்? எனக்கு பேரண்ட்ஸ் இல்ல, சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, சோ யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அண்ணன் அவனுக்கு யாருமே இல்லையா, அனாதையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனது அவர் ஆர்ப்பானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போறாங்க. அப்படியே சாப்பாடுலாம் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்க டிஷ் வாஷ் பண்றதுக்காக ஹீரோ எடுத்துட்டு போறான். இதெல்லாம் பாக்குற அண்ணனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. என்னன்னா உனக்கு அவர் பிடிச்சிருக்கான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போய் உட்கார. ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அப்பா ஒரு வழியில செட்டில் ஆயிடுச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்குன்ட்டு ஹீரோயின் போய் பக்கத்துல உட்காரா. நீ கொஞ்சம் வெளியே போறியா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிக்கிறேன்னு சொல்ல, எனக்கு புரியுது பார்த்து டெஸ்ட் பண்றதுன்னா கம்மியா டெஸ்ட் பண்ணு, கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், அதை ஹேண்டில் பண்ணிப்பேன், நீ கிளம்புன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரியுது அண்ணன் ஏதோ ஹீரோ கிட்ட பர்சனலா பேசுறதுக்கு அதான் போக சொல்றாங்கன்னு. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ வரான். எங்க அவன்னு சொல்லி கேட்க, நீ உட்கார உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் அமைதியா உட்காரான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என் தங்கச்சி நீ பாக்குறதுக்கு வந்து இப்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கா, சின்ன வயசுல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். என் அம்மா வந்து சிங்கிள் மதர் தான், ஸோ என் அப்பா இறந்து போயிட்டாரு, நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என் அம்மா 2வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த அங்கிள் சரியில்லை, அந்த அங்கிளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட சேர்ந்துட்டு என்னையும் என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்ப என்னால எதுவுமே பண்ண முடியல. என் தங்கச்சி அவ டியூஷன் ஃபீஸ்ல இருந்து காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் அவ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளை இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தாத, இதுக்கப்புறமா அவன் நிம்மதியா இருக்குன்னு ஆசைப்படுறேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்ல, உன்னை ஹீரோ சொல்றான், கண்டிப்பா அவளை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், எப்பயுமே அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல, அண்ணனுக்கு நிம்மதியா இருக்கா. அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹீரோயின் வரா. அண்ணன் எங்கன்னு சொல்லி கேட்க, உன் அண்ணன் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கான். சின்ன வயசுல நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்கு, என் அண்ணன் அப்படிதான் சொல்லுவாங்க, விடுங்க அதை பத்திலாம் பேசாதீங்கன்னு சொல்ல, நான் உன்னை சொல்லட்டா, நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியல, நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், உன் அண்ணன் கிட்ட நான் சொன்னேன்ல, அது என் மனசார சொன்னதுதான், உன் கூட எப்பயுமே நான் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்ரிமெண்ட் முடிஞ்சன்னு என்னை விட்டு போயிடணும்னு அவசியம் இல்லை, நீ என் கூட இருக்கணும்னு சொல்ல, உண்மையாதான் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. ஆமா, அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா வேற மாதிரி இருந்தது, ஆனா நீங்க வேற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, எப்பயுமே நான் உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தில கியூட்டா கிஸ் பண்ண ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டி நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்க, ஒரு ரோட்லயும் பாத்துட்டாங்க போல இருக்கு. உன்னை தம்மா நான் தேடிட்டே இருந்தேன், எங்கம்மா இருக்க நீ, அன்னைக்கு என்னை காப்பாத்திட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல, பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க, யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, நான் என்ன ஸ்பெஷல்னு சொல்ல, அதெல்லாம் இல்லம்மா, அன்னைக்கு என் உயிரை காப்பாத்துனது நீதான், நீ மட்டும் இல்லைன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாட்டி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கேஷுவலா பேச, ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு ஒரு தாலிஸ்மேன் பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. இது எப்பயுமே நீ பத்திரமா உன் கையில வச்சுக்கோமா, அப்புறம் உனக்கு தெரியுமா, என் பேரனுக்கு எந்த பொண்ணுமே பிடிக்க மாட்டேங்குது, என் பேரனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், என் பேரனுக்கு நீ செட் ஆவேன்னு தோணுது, அவனும் நல்ல ஒண்ணு மாதிரி ஹைட்டா இருப்பான், ரொம்ப கியூட்டா இருப்பான், அழகா இருப்பான், பேசாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேட்க, பாட்டி பாட்டி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க பாத்தீங்களா நானும் என் ஹஸ்பண்ட் ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல, என்ன கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்கறாங்க. ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அப்புறம் பாட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
என் பேர் தான் கொடுத்து வைக்கல போல இருக்கு உன்ன மாதிரி பொண்ணு. சரி விடுமா, அதுக்காக என்ன நீ விட்டு தள்ளி இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன பாட்டினே கூப்பிடுன்னு சொல்ல. சரி பாட்டி ஓகேன்னு சொல்ல. சரி நம்ம 2 பேரும் போன் வந்து நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா ஃபுல்லா குக் பண்ணி ஹீரோக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறா. எனக்கு எதுக்கு சாப்பாடு, அதெல்லாம் வேணான்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், லஞ்ச் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணிருக்கேன், எடுத்துட்டு போவோன்னு சொல்ல ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. யாருமே ஹீரோவை இந்த அளவுக்கு கவனிச்சு பாத்துக்கிட்டதே இல்லை. அப்படியே ஹீரோனை ஹக் பண்ணிட்டு இந்த லஞ்ச் எனக்கு தானே, நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வாங்கிட்டு போக ஹீரோனுக்கு அப்பதான் மூச்சே வருது. இவனே பொசுக்கு பொசுக்குன்னு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு நெத்தியில கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிட்டான். லஞ்ச் நல்லா இருக்குன்னு சொல்ல அப்புறம் அங்க போயிட்டு திரும்பி லஞ்ச் வேற பாத்துக்கிட்டே இருக்கான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, கொஞ்சம் பிளஸ் ஆயிடுச்சு. அப்புறம் போன் வருது பாட்டிக்கிட்ட இருந்து. நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, இன்னைக்கு நைட் நான் உன்னை மீட் பண்ணுவேன், வீட்டுக்கு வரியான்னு சொல்லி பாட்டி கேட்கறாங்க. சாரி பாட்டி, என் ஸ்டெப் ஃபாதருக்கு இன்னைக்கு பர்த்டே, எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க, நான் போகணும்னு சொல்ல அப்படியா சரி இன்னொரு நாள் வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. நல்ல பொண்ணு, எனக்கு தான் கொடுத்து வைக்கல, சே அவனும் இருக்கானே, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணன்னு வேற தெரியலங்கிற மாதிரி பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் வந்து, சார் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் சாப்பாடு வீட்ல இருந்தே கொண்டு வந்துடுறேன். என்ன சார் சொல்றீங்க, வீட்ல இருந்தா நான் வேணா சூடு பண்ணி தரவா, அதெல்லாம் தேவையில்லை, மைக்ரோ ஓவன் எங்க இருக்குன்னு சொல்லி என் பொண்டாடி கொடுத்து ஸோ அதை நானே சூடு பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போறான். வாங்க சார்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போக அப்புறம் ஹீரோ வேகமா போறான். அங்க எல்லா எம்ப்ளாயும் நின்றுட்டு இருக்காங்க. மைக்ரோ ஓவன்ல எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்க பொண்ணு சொல்லி கொடுக்குறா, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஹீரோவும் பண்றான். ஒரு வேளையை சாப்பாடு அப்படியே சூப்பரா குக் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு வா ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போறான். சார் கையில கிளவுஸ் போடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் மூடி வச்சு அப்படியே தூக்கிட்டு போறான். அதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு வேற இருக்கான். அப்புறம் பார்த்தா பாட்டி அங்க வராங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டா இருக்க? ஆமா பாட்டி, என் ஒய்ஃப் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா சாப்பாடு. பரவாயில்லையடா, லஞ்ச் பேக்லாம் கொடுக்குறா. உன் ஒய்ஃப் என்ன அவ்வளோ அழகா இருப்பாளா? ஏதோ ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணா இருந்தா சரி. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, உனக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்தேன்ல, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்டா, பாவண்டா அந்த பொண்ணுன்னு சொல்ல. அந்த பொண்ணோட பேர் என்ன? யூயான் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அசிஸ்டன்ட் பையனும் சிரிக்கிறான். அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வரும்னு ஆசைப்பட்டே வரலடா, அதான் கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல விடு. அப்புறம் நீ ஒரு பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்க பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு நீங்க உங்க மருமகளா ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல. என்னடா சொல்ற, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க பாத்தீங்களான்னு சொல்லி காட்ட. என்னடா சொல்ற, உனக்கு உண்மையா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஓபன் பண்ணி பார்க்க அதுல பார்த்தா ஹீரோனோட போட்டோ. பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்து பாட்டி அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குடான்னு சொல்ல. சரி இன்னைக்கு நைட் உங்களை பார்க்க கூட்டிட்டு வரேன், விளையாடுறியா? இன்னைக்கு அவங்க ஸ்டெப் ஃபாதருக்கு பர்த்டே, சோ அவங்க போயிருப்பா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க. இதை பத்தி அவ என்கிட்ட எதுவும் சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் எங்க ஸ்டெப் ஃபாதர் பர்த்டேக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க இருக்கிற அந்த பொண்ணு ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால, அவ அப்படியே நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு ஓவரா பேசிக்கிறா. இது பத்தி அவ்வளவு காஸ்ட்லின்னு அப்படின்னு சொல்லி அவளை பத்தி அப்படியே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சிம்பிளா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. ஆமா ஆமா, டிரைவர் கல்யாணம் பண்ணா இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசுறா. ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாருமே அப்படி பார்த்துட்டே இருக்க. ஹீரோயின் என்ன கிஃப்ட் கொடுக்குறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் கொண்டு போய் ஒரு பாக்ஸை கொடுக்குறா. அந்த ஸ்டெப் சிஸ்டர் அதுல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு டை. போய் ஒரு டை வாங்கிட்டு சின்ன பையங்களுக்கு வாங்குற மாதிரி, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை. இதான் நல்ல பணக்காரனா கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஹாப்பியா இருந்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணா இப்படிதான் இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாருமே இன்சல்ட் பண்றாங்க ஹீரோயினை. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப இப்படிலாம் பேசுறாங்களேன்னு. அதுக்கப்புறம் அவ இதை பத்தியும் கேர் பண்ணிக்கல. அண்ணன் வந்து ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இங்க பாரு, அவளோட லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்கு, நீ இதுக்கு தேவையில்லாம பேசுற அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அண்ணனையும் 4 திட்டி விட்டாங்க. சோ எல்லாரும் இப்படி இருக்கும்போது அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்குமா இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி அம்மா ஹீரோன் கிட்ட கேட்க ஹீரோ இந்த கிஃப்ட் எடுத்துக்கிறா. இந்த கிஃப்ட் உங்களுக்கு வேணும்னா நானே எடுத்துக்கிறேன், நானே கொண்டு போறேன்னு சொல்ல. சரி நான் போயிட்டு வரேன்னு போறா. என்ன விளையாடுறியா, என் அப்பா பர்த்டேக்கு வந்துட்டு பாதியில போனா நல்லா இருக்கும்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ வரா. என் ஒய்ஃப் போக மாட்டான்னு. இதா வந்தாச்சு டிரைவர் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து அப்படி இன்சல்ட் பண்ண மாதிரி பேசுறா அந்த சிஸ்டரு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் ஹீரோ. கொண்டு வர கிஃப்ட் பார்த்தா அவ்வளோ காஸ்ட்லி, நிறைய பிராண்டடான வாட்ச், பிராண்டடான நெக்லஸ், ஜுவல்ஸ் அப்படின்னு எல்லாமே அதுல இருக்கு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பணமும் இருக்கு. இது எல்லாமே ஹீரோயினோட அண்ணனுக்காக வாங்கிட்டு வந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த அங்கிள் கத்துன்னு கத்துறாரு. அம்மா சொல்றாங்க, என்னம்மா இவ்வளவு பெரிய பணக்கார கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லவே இல்லைன்னு. டக்குன்னு அந்த டை எடுத்துட்டு, இது என் ஒய்ஃப் வாங்கினது எனக்காக மட்டும் இருக்கட்டும், ஸோ இந்த வீட்டில் அவளுக்கு லவ் கிடைக்கலன்னு எனக்கு தெரியும், ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு அவளை எதுக்காக இங்க வச்சிருக்கீங்கன்னு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போக ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்புறம் அண்ணன் வராரு. நீ பெரிய பணக்காரங்கிறதுக்காக சொல்ல, என் தங்கச்சி நீ பத்திரமா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, எப்பயுமே அவளை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கான்னு சொல்ல. ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க. நான் எப்பயுமே
உங்களுக்கு யூச்சேன் மட்டும்தான், ஏன்னா நீங்க அப்படியே கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல லைட்டா ஹீரோயின் சிரிக்கிறா. பாத்துக்கமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அண்ணன் போக ஹீரோயின் எதுவும் பேசல, கொஞ்சம் சைலண்டா இருக்கா. நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு என் மேல கோவமா, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் சாரி அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் ஹீரோ விழுந்து விழுந்து ஹீரோயினை பாத்துக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. போதும் இதெல்லாம் எனக்காக நீங்க பண்ண வேணாம்னு சொல்ல அவன் பக்கத்துல போறான். டக்குன்னு ஹீரோயின் தள்ளி இருக்கா, எதுவுமே பேசல. இங்க பாரு, நான் உன்கிட்ட போய் சொன்னதான், இல்லன்னு சொல்லல, பட் அது எதுக்குன்னா சும்மா ஆரம்பத்துல நான் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லல, நீ ஏன் என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்ட, அதை நான் மறைச்சேன் அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. இதுக்கப்புறம் என்கிட்ட தயவு செஞ்சு போய் எதுவும் சொல்லாதீங்க, எதுவா இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லுங்க, நான் பணக்காரங்களை வெறுக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையே, நீங்க போறா இருந்தாலும் உங்களை ஏத்துப்பேன் தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நானும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்னு சொல்ல, என்ன பொய்யா, என்ன பொய் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அப்படியே ஷாக்கா இருக்கு ஹீரோக்கு. எனக்கு குழந்தை பிறக்க போதா, நீ பிரெக்னெண்டா இருக்கியா, ஐன்னு சொல்லி அவ்வளோ ஜாலியா இருக்கு. நீ எதுக்கு இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் நினைச்சு கூட பார்க்கல நான் அப்பாக போறேன்னு சொல்ல. சரி விடுங்க, இதுக்கப்புறம் 2 பேரும் எதையுமே மறைக்க கூடாதுன்னு சொல்ல, நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா நல்ல அப்பாவா உன்னை பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்டயும் போய் பேச, இதுக்கப்புறம் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன், சிறுமுஞ்சியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோனை ஹேக் பண்ணிட்டு நெத்தியில கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பார்த்தா குழந்தை பிறந்து இப்ப 5 வருஷம் ஆயிருச்சு. அப்படியே ஹீரோ சுத்தமா மாறவே இல்லை, அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்க. அங்க இருந்து வேகமா குட்டி பையன் வரான். எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்க, இது பிங்க் கலர், கேர்ள்ஸுக்கு தாண்டா செட் ஆகும்னு சொல்லி அப்பா சொல்ல, அதெல்லாம் இல்ல, பிங்க் எல்லாருக்கும் செட் ஆகும், அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குட்டி பையன் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓடி வந்து பார்க்க, இங்க பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லி கண்ண மூடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.